டேய் வேண்டாம், நீ இந்த வீட்டை விட்டு போயிடுன்னு சொன்னப்பவே நீ போயிருக்க வேண்டியதானே? நான் வெறும் கருவி. மாமா, அவங்க பெரியவங்க ஏதோ வாய் தவறி பேசிட்டாங்க. அதெல்லாம் மனசுல வச்சு கூடாது மாமா. நான் அப்பவே மறந்துட்டேன். சந்தோஷத்துல உன் கண்ணு கூட கலங்கி இருக்கேம்மா. சீமந்தத்துக்கு போடுற வேலையில இப்படி அலங்காரமா அடுக்கி வச்சிருக்காங்களே. பாத்து பாத்து பாத்து. எல்லாத்தையும் பார்த்து பத்திரமா எடுத்துட்டு வாங்கப்பா. சரிங்க. வெற்றி, வாட 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 வாட. வா வா. சரி வா, வெளி சேர்லாம் கிடக்குதா, எடுத்துட்டு வந்துடலாம் வா. ஹலோ ஹலோ, நான் மாப்பிளப்பா. டேய், நீ மாப்பிள்ளைனா நான் மாப்பிள்ளையோட அப்பன்டா. அப்ப பொண்ணு வீட்டுக்காரங்க யாரு? பொண்ணு அதான் பொண்ணு வீட்டுக்காரம்மா வந்துருச்சு. சிவி சிங்காரிச்சுக்கிட்டு ஜம்முன்னு வந்து நிக்குது பாரு. இவதான் பொண்ணு வீட்டுக்காரி. உன்னோட அதிகாரத்தை இவகிட்ட காட்டு பார்க்கலாம். என்ன ரெண்டு பேரும் வெட்டியா பேசிட்டு இருக்கீங்க? ஆளுக்கு ஒரு வேலையை இழுத்து போட்டுட்டு செய்யலாம்ல. நாங்கெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, இப்படி வெறப்பாதான் நிப்போம். நீங்க தான் பொண்ணு வீட்டுக்காரங்களாச்சே. எங்களுக்கு மரியாதை பண்ணிட்டு அப்புறம் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. மரியாதை தானே, பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். வளகாப்பு முடிஞ்ச கையோட பொண்ணை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோம். அவளை பார்க்கணும்னா கூட எங்க கிட்ட பர்மிஷன் கேட்கணும். அது ஞாபகத்துல இருக்கட்டும். அம்மா அம்மா, நான் ஏதோ சும்மா பேச்சுக்கு சொன்னேம்மா. நீ பாட்டுக்கு லட்சுமியும் உன் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடாத. நானும் பொண்ணு வீட்டுக்காரன் தான். அப்பா சாமி, இப்படி ஒரு அந்தர்பல்ட்டி என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லடா. நான் இன்னும் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் தான். ஆமா, என்னது நாட்டாம வீட்டு சீமந்தம்? என்ன டெக்கரேஷன் பண்ணிருக்கீங்க? ஒண்ணுமே சரியில்லையே. அம்மாடி லட்சுமி, நல்லா கேட்டுக்கோமா. மூச்சுக்கு 300 தடவை மாமா என் அப்பா ஸ்தானத்துல இருக்காருன்னு சொல்லுவியே, இப்போ அவர் மாப்பிள்ளை வீட்டுக்காரரா. கேட்டுச்சா? என்னடி நீ என்ன இப்படி போட்டு கொடுக்குற? அம்மா லட்சுமி, நான் என்னைக்கு பொண்ணு வீட்டுக்காரன் தாம்மா. நான் உன் அப்பந்தான். இவ சொன்னதெல்லாம் காதுல போட்டுக்காத. சபையில உன் அப்பாவா உன் பக்கத்துல தான் நிப்ப நானு. என்னம்மா பதிலே பேச மாட்டேங்கிற? என்ன கோச்சிட்டியா கண்ணு? நாட்டாம சார், அவங்க அங்க இல்ல, மாடியில இருக்காங்க. ஐயோ, இப்படி மாட்டிக்கிட்டேனே. வெற்றி, இவரை நீ கூட்டிட்டு போய் வண்டியில இருக்கிற பொருள் எல்லாம் இறக்கி எல்லாத்தையும் உள்ள எடுத்துட்டு வந்து வைக்க சொல்லு. அப்படியே நாக்காளியெல்லாம் எடுத்து வைக்க சொல்லு. நான் இன்னும் 10 நிமிஷத்துல வருவேன். எல்லா வேலையும் ஒழுங்கா செஞ்சு முடிச்சிருக்கணும். இல்ல நடக்கிறது வேற. என்னடா இவ இவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு போறா? ஏய், கடைசியில உங்க அம்மா நம்மளையே நாற்காலி தூக்க வச்சுட்டாளடா. ஐயோ அப்பா, அது தூக்க சொன்ன வரைக்கும் சந்தோஷப்படுங்க. மத்த வேலையெல்லாம் சொன்னாங்கன்னா அவ்வளவுதான். போங்க போங்க. அப்பா அப்பா, எங்க போறீங்க? இந்த சேரை தூக்கிட்டு வரதுக்கு தாண்டா நாங்க 2 பேரும் வந்தோம். நாங்க தூக்கிட்டு வரோம்ல. அதான் சரி, வந்துட்டீங்க. வெளியே 2 மூட்டை தேங்காய் இருக்கு, அதை தூக்கிட்டு வாங்க. தேங்காய் மூட்டை நானா? தேங்காய் தூக்குறதுல அப்புறம் இருக்கட்டும், முதல்ல இந்த சேரை கீழே வைங்க. கீழே வைங்க. ஏண்டா? என்னண்ணே, இது லேடிஸ் சேர்ண்ணே. அதனால என்ன? நீங்க தான் சாமிக்கு மாலை போட்டிருக்கீங்களே. லேடிஸ் சேர்லாம் தூக்கலாமா? தூக்கவே கூடாது. நான் தூக்குறேன். என்னப்பா அப்படி பாக்குறீங்க? போய் தேங்காய் மூட்டை எடுத்துட்டு வாங்க. நான் ஒண்டி எப்படி அவ்வளவு பெரிய தேங்காய் மூட்டை தூக்கிட்டு வருவேன்? அதான் அண்ணன் இருக்காருல்ல. இப்பதான்டா சாமிக்கு மாலை போட்டுட்டு இதெல்லாம் தூக்க கூடாதுன்னு சொன்னேன். ஐயோ அண்ணன், லேடிஸ் சேர் தான் தூக்க கூடாதுன்னு சொன்னேன். தேங்காய் மூட்டைலாம் தூக்கலாம். போய் தூக்கிட்டு வாங்க. அப்பா போங்க. ஆமாப்பா, போங்க. நீ வாடா. போங்கப்பா. கடைசியில் நம்ம 2 பேரும் தேங்காய் மூட்டை ஆக்கிட்டானடா. அண்ணா, மூட்டை தூக்குறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு தானே இந்த சேரை தூக்கிட்டு வந்தீங்க. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியேடா. சரி, வேற எதனா வேலை இருக்கா? இருக்கே, நிறைய வேலை இருக்கு. அப்ப சரி, நீங்க பாருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். டேய், என்ன வேலைடா? 1008 வேலை இருக்கும். நான் போயிட்டு வந்துடுறேன். இருங்க. அட
அனுஷ்கா 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 செல்லம் அனுஷ்கா அனுஷ்கா அனுக்குட்டி கொஞ்சாதீங்க, நான் குளிச்சிட்டு இருக்கேன். ஏய் கதவு தரைய எதுக்கு? முதுகு தேய்ச்சி விடுறதுக்கு தான். நீங்க வந்து முதுகு தேய்ச்சிங்கன்னா இன்னைக்கு நான் வளகாப்புக்கு போன மாதிரி தான். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நீங்க போங்க. அனு அனு லேசா கதவு திறந்து முகத்தை மட்டும் காட்டேன். என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியல. இந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். முதல்ல முகத்தை பார்க்கணும்னு வைங்க, அப்புறம் அப்புறம் மேல சொல்ல. சீ, வெக்கங்கிட்ட மனுஷனா இருக்கீங்களே. இங்க பாருங்க, ஆளை காணோம்னு அத்தை தேட போறாங்க. நீங்க முதல்ல போங்க. ஏய் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. அப்பப்போ அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு தான் வரேன். ஓகே அனுஷ்கா, கொஞ்சம் கதவு தரையேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏய் உள்ள தாப்பால போட்டு நீ ஏன் ஏண்டி கதவை தட்டுற? ஐயோ, கதவை நான் தட்டல, நம்ம ரூம் கதவை யாரோ தட்டுறாங்க, போய் பாருங்க. ஆமா வரேன் வரேன். சரி இரு, யாரும் பார்த்துட்டு வரேன். நம்ம சந்தோஷமா இருக்கிறது யாருக்குமே பிடிக்காது. தம்பி, இந்த சந்தன கும்பா வேணுமே. அதையும் என்கிட்ட கேக்குறீங்க? அம்மா கிட்ட கேட்கலாம்ல. அம்மா கிட்ட கேட்டேன், அவங்க தான் உன்கிட்ட கேட்க சொன்னாங்க தம்பி. நீங்க தான் அதை எல்லாத்தையும் எடுத்து எங்கேயோ வச்சீங்களாமே. சரி நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரிங்க தம்பி. தம்பி கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். உள்ள ஒரு வேலை இருக்காத, முடிச்சிட்டு உடனே எடுத்துட்டு வந்து தரேன். சரி நீங்க போங்க. அனுஷ்கா, ஏய் கதவு மூடாத. ஓ கதவு தர. ஜஸ்ட் மிஸ். அனு ப்ளீஸ் கதவு தரேன். மாட்டேன். இல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னல. எதா இருந்தாலும் நான் அப்புறமா கேட்டுக்கிறேன். இப்ப நான் கதவு திறந்தா திரும்ப குளிக்க வேண்டியது வரும். போய் வேலையை பாருங்க, போங்க. அனு அனு, நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன். அப்புறம் உள்ள வந்து என்ன பண்ண போறீங்க? அனுஷ்கா, உள்ள வந்து நானு என்ன என்ன தம்பி, அந்த சந்தன கும்பா எங்க இருக்குன்னு கொஞ்சம். சந்தன கும்பா தானே? ஆமா. வாங்க எடுத்துறேன். சரி வாங்க. சம்பந்திமா, சொல்லுங்க. சந்தன கும்பா கேட்டீங்கல்ல? ஆமா. இந்தாங்க. அட ஐயோ சம்மந்தி, எவ்வளவு அழகா இருக்கு சம்மந்தி. எங்க இந்த செயினை காட்டுங்க. இதுவும் சூப்பரா இருக்கு. ஐயோ இந்த சின்ன நெக்லஸ் பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு சம்மந்தி. இதெல்லாம் எங்க பரம்பரை நகைங்க. லட்சுமிக்கு போடலான்னு எடுத்துட்டு போறேன். ஓ, லட்சுமிக்காக எடுத்துட்டு போறீங்களா? ஆமா ஆமா ஆமா, லட்சுமிக்கு போட்டா நல்லா இருக்கும் சம்மந்தி. சம்மந்தி வர சம்மந்தி. என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? மா, இந்த சந்தன கும்பாவை எடுத்துற சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அதை எடுத்துறதாமா நான் வந்தேன். அம்மா, அவங்க முதல்ல கேட்டப்பவே எடுத்து கொடுத்துருக்கலாம்ல நீ. ஏ இப்ப கொடுத்தா என்ன? நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கம்மா. என்னடா முக்கியமான வேலை அது? எனக்கு பிரச்சனைனா வீட்ல இருக்கவங்க கிட்ட சொல்லலாம். வீட்ல இருக்கவங்களே பிரச்சனைனா எல்லாம் ராங் டைமிங். யாருக்கு ரைட் டைமிங்கே தெரியல. டைமா? மேல போ. ஏமா இவ்வளவு நேரம்? உங்க மாமியாரு அவங்க வீட்டு பரம்பரை நகையெல்லாம் லட்சுமிக்கு கொண்டு போய் போட போறாங்க. ஏன் அதுல 1-2 உனக்கு கொடுக்கப்படாதா? எப்படிமா கொடுப்பாங்க? அவங்க கண்ணுக்கு அவ மட்டும் தானே மருமக. ஆமாண்டி, எல்லாம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான். பிறக்கட்டும், நிலைமை அப்படியே தலகீழ மாறி போயிடும். லட்சுமி, இந்தா இதெல்லாம் எங்க அப்பா எனக்கு போட்ட நகைங்க. நான் உனக்கு போட்டு அழகு பார்க்க போறேன். இதுக்கத்த இதெல்லாம் நான் சிம்பிளாவே இருக்கேனே. நீ சிம்பிளா இருக்கலாமா, ஆனா தேன்மொழி அப்படி இருக்க மாட்டாளே.
சபையில ஒருத்தி நகையோடையும் இன்னொருத்தி நகை இல்லாமல இருந்தா நல்லவா இருக்கும். நான் வேற எல்லார்கிட்டயும் நான் பொண்ணு வீட்டுக்காரின்னு சொல்லி வச்சிருக்கேன். நான் போட்டுக்கிறேன். எவ்வளாச்சும் உன் பொண்ணா இருந்தா இப்படிதான் பண்ணுவியான்னு கேட்டா நான் முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுப்பேன்? இந்தா இத போட்டுக்கோ. கைய காட்டு. ம். ஆ, இந்த அனுஷ்கா எங்க? தெரியல அத்தை. எங்க போனான்னு தெரியலையே. அவ இருந்தா கூட மேடம் கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும். சரி, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். நீ இந்த எல்லா நகையும் சரி, போட்டுக்கோ. போட்டுக்கிறேன். இதோ இந்த நெக்லஸ். ஆ, இரு. மேட்சிங்கா தான் இருக்கு. மேட்சிங்கா இருக்கு. போட்டுக்கோ. நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். மா, நீ நாளைய பத்தி பேசுற. எனக்கு இன்னைக்கு நடக்க போறத நினைச்சா அப்படியே பத்திக்கிட்டு வருது. எல்லாரும் அவளதான் தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க. பாத்துக்கிட்டே இரு. கொண்டாடட்டும். ஆனா அவ சந்தோஷமா இருக்க மாட்டாள்ல. சந்தோஷமா இருக்க மாட்டாளா? ஏன்? அவ வயித்துல வளர்ந்த குழந்தை சொத்தான்னு அவளுக்கு தெரியும்ல. அதெல்லாம் இந்த நேரத்துல அவ மறந்துடுவாமா. நான் மறக்க விட மாட்டேன்ல. என்னம்மா சொல்ற? அடியே, பிரசவம் பாக்குற டாக்டரு இந்த குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவங்க தானே. அதான் நானே மெனக்கெட்டு வீட்டை விசாரிச்சு கண்டிப்பா நீங்க சீமந்தத்துக்கு வரணும்னு டாக்டர் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏ அம்மா, எரியற வயித்துல பால வாத்தனி. மா, டாக்டர் வருவாங்கல்ல? நிச்சயமா வருவாங்க. வரலன்னா பிரசவத்துக்கு நாங்க வேற ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம்ல சொல்லி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல தேனு, அவன் உடம்பு முழுக்க நகைய போட்டிருப்பா. டாக்டரை பார்த்ததுமே மனசு முழுக்க பாரமாயிடும். உள்ளுக்குள்ளேயே புழுங்கி சாவா. நல்ல சாவட்டும். அவளால எத்தனை தடவை நான் அந்த கஷ்டத்தை பட்டிருக்கேன். படட்டும். எல்லாரும் அவளைய தாங்குறாங்க. இன்னைக்கு நான் பாக்குறேன் எப்படி சந்தோஷமா இருக்கான்னு. அம்மா, நான் எப்படிமா இருக்கேன்? மகாராணி ராசாத்தி அழகா இருக்கடி செல்லம். எல்லாரும் என்ன பார்த்து பொறாமப்படுவாங்கல்ல? ஓ, நிச்சயம். இதெல்லாம் நான் செஞ்சதாச்சடி. நல்லா விரிங்கடா. வடிகட்டின ஜமக்காலம் மடையனாயிராதீங்க. சொல்றது விரி, easy. விரி. பண்ணுங்க, தெரியும். விரி. சும்மா இருங்கப்பா. என்னடா இப்படி கசக்குறீங்க? அந்த பக்கம் எழுங்கண்ணே. டே தங்கவேலு, வா கண்ணு, வா. இதோ வரேன்ப்பா. என்னப்பா? வாடா. ஏண்டா, உன் பொண்டாட்டிக்கு சீமந்தம். நீ மாலை போட்டுட்டு வந்து நின்னுகிட்டு எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறேடா. அப்பா, பேசாம நானும் மாலை போட்டுக்கலாம்ப்பா. வேலை பெண்டு நிமிருது. டே சக்தி அண்ணா, நாளைக்கே போய் நாமளும் மாலை போட்டு வந்துடலாம். 3 பேரும் சேர்ந்து பாத யாத்திரை போலாம். நாளைக்கு தானே. இந்த வருஷம் நீ போட்டுக்கோ, அடுத்த வருஷம் நான் போட்டுக்கிறேன். என்ன கஷ்டத்தை புரிஞ்சுக்காம பேசுறாரு. அதுலயும் பாத யாத்திரை வேற போகணுமா? என்ன எல்லாம் போட்டபடி கிடக்கு. ஆள் அழுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் எடுத்து வைங்க. எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விளக்கை எடு. விரட்டாத வள்ளியம்மா, எல்லாமே ஒழுங்கா தாண்டி போயிட்டு இருக்கு. என்ன ஒழுங்கா போயிட்டு இருக்கு? இங்க வீடா? தங்கவேலு, ஏதோ உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசலானா எங்க நைன்னு விடுறாங்க. இந்த வர தேன்மொழி மனசு கோணாம அவ பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்க. என்ன? போ. வள்ளியம்மா, இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கம்மா. நீங்களா வர்றவங்கள வாசல்ல நின்னு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுங்க போதும். சரியா? அப்பா, அம்மா உங்களை சரியா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்படியா? ஆமாப்பா, இந்த வேலைக்கு மட்டும்தான் நீங்க லாய்க்கே நினைச்சிட்டாங்க போல இருக்கு. என்னடா 2 பேரும் அப்பனை இப்படி கலாய்க்கிறீங்க? மாசம் நிக்காதீங்க, வர்றவங்களை போய் கவனிங்க. அம்மா சொல்லிருக்காங்கல்ல, போங்க. அப்பா, யாரோ வராங்க. வாங்க. வாங்க டாக்டர் அம்மா. வணக்கம் ஐயா. வாங்க டாக்டர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். நான் தான் சீக்கிரம் வந்துட்டேன் போல இருக்கு. இல்ல, இப்ப ஆரம்பிச்சிடலாம் மேடம். எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. ஆமா, லக்ஷ்மி எங்க? மேல ரூம்ல இருக்கா. நீங்க வாங்க, ரூம் காட்டுறேன். சரி. அப்பா, நீங்க வர்றவங்களுக்கு கவனிங்க. சரி. நான் டாக்டர் லக்ஷ்மி கிட்ட கூட்டு போறேன். சரி. வாங்க. நான் பாத்துட்டு வரையா? ஏய், பாத்துமா, கழுத்து நெரிச்சிடுவ போல இருக்க. வலிக்குதுடி. அத்தை, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் பார்த்து போடுறேன்.
என்னத்த பொறுமையா இருக்கிறது? கொஞ்சம் சீக்கிரம் வந்து இதெல்லாம் பண்ணி கொடுக்கலாம்ல? அத்தை தப்பிச்சு வரதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். என்ன சொன்ன? ஆ? இல்ல குளிச்சுட்டு வரதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். வளையல் அத்தை. லக்ஷ்மி ஆ யார் வந்திருக்காங்கன்னு பாரு. யாரு? வாங்க டாக்டர். ஹாய் லக்ஷ்மி. டாக்டர் வாங்க 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 உட்காருங்க. வெற்றி, இவங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. சரிம்மா, இதோ எடுத்துட்டு வரேன். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் டாக்டர். ம். போதும் லக்ஷ்மி, டி. சும்மா இருங்கக்கா. நெத்தி சுட்டி மறக்காம வச்சுக்கிறியா? போதும் அத்தை. கொடுங்க அத்தை, என்கிட்ட கொடுங்க. மருமகளை அலங்காரம் பண்ணி ரசிக்கிற மாமியார இப்பதான் பாக்குறேன். இவங்க என் மாமியார் இல்ல, என்னோட அம்மா. மாமியார அம்மான்னு சொல்ற மருமகளை இப்பதான் பாக்குறேன். போதும்டி. அனுஷ்காமா, என்ன அடட டாக்டர் அம்மாவா? எப்ப வந்தீங்க? அவங்க இப்பதான் வந்தாங்க. உங்களுக்கு என்ன வேணும் அதை சொல்லுங்க. யாமா தேனும் அக்கா தானே, அவளுக்கும் அலங்காரம் பண்ண கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கலாம்ல? ஆ பண்ணலாம். ஆனா அதுக்கப்புறம் நான் வந்து அலங்காரம் பண்ணதுனாலதான் நாளைக்கு பிறக்க போற குழந்தைக்கு மூக்கு சப்பையாச்சு காது நீளமாயிடுச்சுன்னுவீங்க. நான் வரல. அனுஷ்கா, நீ ரொம்ப தமாசா பேசுற. வாடி கண்ணு. உடனே எல்லாம் வர முடியாது. லட்சுமி அக்காக்கு முடிச்சிட்டு வேணா வரேன். அனுஷ்கா, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. கூப்பிடுறாங்கல்ல, போயிட்டு வா. சரி அத்தை, அத்தை சொல்றதுனால வரேன். நீங்க போங்க, நான் வரேன். சரிம்மா, வா வா. டாக்டர் அம்மா, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வரேன். வாங்க. ஏய் போடி, கூப்பிடுறாங்கல்ல. ஏதாவது சொல்லுவாங்கக்கா. இப்போ நீ நான் போயிட்டு வா பாத்துக்கிறேன். முதல்ல. போ, சிரிச்சிட்டே போ. அம்மா ஏதாவது கிண்டல் பண்ணிட்டே இருப்பா. இங்க பாரு, ஏதோ ஒண்ணு குறையுதே. நான் எடுத்துட்டு வரேன். நீங்க பேசிட்டு இருங்க. அப்போ தேன்மொழிக்கு இன்னும் விஷயம் தெரியாது. தெரியாது டாக்டர். சொல்லலாம்னு நினைக்கும் போது அடுத்தடுத்து நல்ல விஷயங்களா நடந்துட்டு இருக்கு. எப்படி நான் அவங்க சந்தோஷத்தை கெடுக்க முடியும் சொல்லுங்க? எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா அதிர்ச்சி கொடுக்க போறேன். அப்ப அவ எப்படி தாங்குவா? டாக்டர், அவங்களுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும். நீ என்ன பைத்தியமா? இல்ல டெஸ்ட் பண்ணி சொன்ன நான் என்ன முட்டாளா? எதுவும் தெரியாம அவங்க அம்மா வெகுளித்தனமா என்கிட்ட வந்து சீமந்தத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இது பாருங்க டாக்டர், நீங்க சயின்ஸை நம்புறீங்க, நாங்க அதிசயத்தை எதிர்பார்க்கிறோம். அதனாலதான் டாக்டர், உங்க வார்த்தையை விட கடவுளை நாங்க அதிகமா நம்புறோம். என்ன சொல்ற? இந்த விஷயம் தேன்மொழி அக்காக்கு தெரியவே வேண்டாம். அவங்களுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும். நாங்க கும்பிடுற தெய்வம் எங்களுக்கு கைவிடாது. நான்சென்ஸ். படிச்சவ தானே நீ. எதை நம்பணும் எதை நம்ப கூடாதுன்னு உனக்கு தெரியாது? ப்ளீஸ் டாக்டர், எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற நேரத்துல அது கெடுக்கிற மாதிரி யார் காதுலயாவது போய் விழுந்துற போகுது. லக்ஷ்மி, டாக்டர் ப்ளீஸ். குழந்தை. என்னங்க டாக்டர்? தேங்க்ஸ். டாக்டர், என் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம் அடிக்கடி வருது? அன்னைக்கும் இதே மாதிரிதான் ஹாஸ்பிட்டலுக்கு லக்ஷ்மி கூட்டிட்டு வந்து கேட்டீங்க. இப்பவும் அதே கேள்வியை கேக்குறீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க டாக்டர். நீங்க குழந்தைய பத்தி ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க. நான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் டக்குன்னு பேச்சை நிறுத்திட்டீங்க. ஓ, நான் வேற ஒரு பேஷண்ட பத்தி பேசிட்டு இருந்தேன். பிரசவம் பார்த்ததெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? அதான் நீங்க வந்ததும் ஸ்டாப் பண்ணிட்டேன். லக்ஷ்மி, டாக்டர் உண்மைதானே சொல்றாங்க? ஏங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? இவ்வளவு நேரம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க. இல்ல, டாக்டர் குழந்தைன்னு சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்பதான் நம்ம குழந்தை என் வயித்துல பிறந்தா தெரியுமா? அப்படியா? ஆமா, சும்மா நாங்க ஏதோ பேசிட்டு இருந்தோம். எல்லாம் நல்லபடியா சூப்பரா நடக்கும். இருக்கு. எல்லாம் பார்த்தது யாரு? சக்தி. என்னங்க? வள்ளியம்மா ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டாங்களா? அனு, லக்ஷ்மி ரெடியா? ரெடியா இருக்காங்க அத்தை. தேன்மொழி ரெடி ஆயிட்டா. அப்புறம் என்ன, வர வேண்டியவங்களை எல்லாம் வர சொல்லிருங்க. சாமி ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாமே.
அப்புறம் என்ன மச நின்னுகிட்டு இருக்கீங்க? கூப்பிடுங்க கூப்பிடுங்க அண்ணா நீ எல்லாரையும். போய் லட்சுமியை கூட்டிட்டு வா, நான் தேன்மொழி கூட்டிட்டு வரேன். சரியா? ஆ, ஆ. ஒண்ணும் இல்லாம சிரிச்ச முகத்தோட இருக்கணும். ம் சந்தோஷமா இரு. சரிங்க அத்தை. பார்த்து மெல்லமா உட்காரு.